to Tamil Gospel Tabernacle channel. அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது வாழ்வில் நாம் சிலரை நல்லவர்களாக நினைக்கின்றோம், சிலரை தீயவர்களாக நினைக்கின்றோம். நமது பார்வைக்கு தெரிகின்ற விதத்தில் நாம் அந்த முடிவினை எடுக்கின்றோம். எடுத்துக்காட்டாக அழகாக தோற்றமளிக்கின்றவர்கள், நல்ல உடை உடுத்தியவர்கள், இவர்களை நாம் நல்லவர்களாக நினைக்கின்றோம். அழுக்கான தோற்றமுடையவர்கள், அருவருப்பாக தோன்றக்கூடியவர்களை தீயவர்களாக நினைக்கின்றோம். இது இயற்கை. இறைவன் அப்படி நினைப்பது இல்லை. நமது எண்ணங்கள் வேறு, அவரது எண்ணங்கள் வேறு. ஏனென்றால் இறைவன் அனைவரையும் படைத்தவர், அனைவரும் அவரது சாயலாக படைக்கப்பட்டவர்கள். எடுத்துக்காட்டாக திரு விவிலியம் எனப்படும் ஹோலி பைபிளில் ஒரு முறை இயேசு தனது சீடர்களோடு சென்று கொண்டிருக்கும் போது சக்கேயு என்பவர் சமுதாயத்தில் பாவியாக எண்ணப்பட்டவர், அனைவராலும் வெறுக்கப்பட்டவர், இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகின்றார். அவர் உயரத்தில் மிகவும் சிறியவர், குட்டையான உருவமுடையவர், குள்ளன் என்று அழைக்கப்படுபவர். அவரால் அந்த கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியாது. ஆகவே அவர் அத்தி மரம் ஒன்றில் ஏறி அதிலிருந்து இயேசுவை பார்க்கின்றார். அவரது நல்ல எண்ணத்தை உணர்ந்த இயேசு அந்த இடத்தை தாண்டும் பொழுது, அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது மேலே பார்க்கின்றார். அங்கே சக்கேயு அமர்ந்திருக்கின்றார். சக்கேயுவின் உள்ளத்தை இயேசு ஊடுருவி பார்க்கின்றார். சக்கேயுவின் எண்ணங்களை தமதாக்கிக் கொள்கின்றார். சக்கேயுவுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும், அவரது அன்பை பெற வேண்டும் என்ற ஆவல் இருப்பதை உணர்கின்றார். உடனே சக்கேயுவை நோக்கி, சக்கேயு ப்ளீஸ் கம் டவுன், கீழே இறங்கி வா, இன்று நான் உன்னோடு உணவருந்த வேண்டும், உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். அக்காலத்தில் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்ட பெரிய பணக்காரர்கள், பெரிய பதவிகள் இருந்தவர்களோடு அனைவரும் உறவு கொள்ள, உணவு உண்ண, அவர்கள் வீட்டுக்கு செல்ல ஆசைப்படுவார்கள். ஆனால் இயேசு முற்றிலும் மாறுபட்டவர். ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல, இறைமகன், கடவுளின் மைந்தன். ஆகவே அனைவராலும் வெறுக்கப்பட்ட சக்கேயுவை தேர்ந்தெடுத்து, நான் உன் வீட்டில் உணவு உண்ண வேண்டும் என்று இயேசு அவரிடம் சொல்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள், பிறரை எப்படியெல்லாம் நினைக்கின்றோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே யாரையும் தவறாக நினைக்க வேண்டாம், யாருக்கும் நாம் தீர்ப்பு கொடுக்க வேண்டாம், யாரையும் தோற்றத்தை வைத்து எடை போட வேண்டாம். ஆம், நன்றி, வணக்கம்.